This video is sponsored by Buy Mode Shopping app. Buy Mode Shopping app application is one of the online shopping app now available on Play Store and App Store. App name is Buy Mode e-shopping. அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப்பை கிளிக் பண்ணி ஷாப்பிங் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி ஷாப்பிங். இந்த வீடியோவில் நம்ம பிளெயின் மட்டன் குழம்பு டக்குன்னு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டனை மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. மட்டனை எப்பவுமே மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணால் தான் அந்த ஆட்டோட ஸ்மெல் வராமல் இருக்கும். அப்புறம் நம்ம குக்கர் எடுத்து வச்சு அதில் தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நான் இப்போ கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் மட்டனில் ஒரு 2-3 தூஞ்சல் ஆட் பண்ணியிருக்கேன். கொழுப்பு ஆட் பண்ணதுனால கொஞ்சமாக எண்ணெய் தேவைப்படுது. தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கினதும் வெங்காயம் போட்டு, வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சேன் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு தான் நம்மளோட நான்வெஜ் எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, மிளகு, பட்டை, கிராம்பு, பூண்டு, இதை இஞ்சி, பூண்டு, வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு வெங்காயம் வதக்கிறதுக்கும் ஒரு வெங்காயம் அரைச்சி ஊற்றுறதுக்கும். இப்போ நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கிறதுனால ஒரே ஒரு தக்காளி. மோஸ்ட்லி நான்வெஜ்ஜுக்கு தக்காளி எவ்வளோ கம்மியாக சேர்க்குறோமோ டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம், பட் தக்காளி நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம அலசி கழுவி வச்சுருக்கோம்ல அந்த மட்டன், தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு மட்டனாக நம்ம எடுத்து மட்டன் பீஸை அதில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு மட்டன் நம்ம எலசான கறியா இல்லை முத்தின கறியாக பார்த்து தான் நம்ம செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம குக்கர் விசிலாக நம்ம விட போகிறோம். இப்போ அந்த மட்டனோட அந்த கிரேவி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அதனோட கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த பிங்க் கலரில் இருக்கிற அந்த மட்டன் ஃபுல்லாக ஒயிட்டாக மாறணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்க போகிறோம். இன்னமும் நான் இதில் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கல. அதுலேயே உப்பு போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இப்போ குக்கர் மூடி விசில் போட வேணாம், சும்மா மூடி போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கறியோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கரம் மசாலா கொஞ்சமும் வீட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்க போகிறோம். நல்லா வதக்கி அந்த மிளகாத்தூள் வாசனை போனதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டுலாம் இடித்த அந்த மிக்சியில் தண்ணி இருக்கும்ல அந்த தண்ணியே நம்ம இப்போ இதில் ஊற்றி இப்போ கலக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இன்னும் தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ தண்ணி வருது. இப்போ தான் நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் நம்மளுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பா வேணுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லைனா எனக்கு செமி கிரேவியாகவே போதும் அப்படின்னா தண்ணி அந்த தண்ணியே நம்மளுக்கு போதும். இது 1/2 kg மட்டன்றதுனால எனக்கு அந்த தண்ணி போதும். இப்போ குக்கர் போட்டு மூடி வச்சாச்சு. இப்போ மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லிலாம் தூவி சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். இதுதான் ரொம்ப சிம்பிளாக நம்ம டக்குன்னு செய்கிற மட்டன் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.